நீர் விருந்து அளிக்கும் போது ஏழைகளையும் உடல் ஊனமுற்றோரையும் கால் ஊனமுற்றோரையும் பார்வையற்றோரையும் அழையும். அப்போது நீர் பேறு பெற்றவர் ஆவீர். ஏனென்றால் உமக்கு கைமாறு செய்ய அவர்களிடம் ஒன்றுமில்லை. இனியவர்களே, விருந்திற்கு யாரை அழைக்கலாம் என்று சொல்கின்ற இயேசு வறியவர்களையும் உடல் ஊனமுற்றவர்களையும் அனாதைகளையும் கைம்பெண்களையும் அழைக்குமாறு அறிவுறுத்துகின்றார். இயேசுவின் சமகாலத்தில் இவர்கள் சமூகத்தின் சாபங்களாக கருதப்பட்டனர். ஆனால் இவர்கள் சார்பாக கடவுள் கைமாறு தருகிறார் என்ற நிலையில் இவர்களை கடவுள் நிலைக்கு உயர்த்துவதோடு விருந்தோம்பல் செய்கின்ற அனைவரும் கடவுளுக்கே விருந்தோம்பல் செய்கின்றார் என்று நம்முடைய நிலையையும் உயர்த்துகின்றார். இன்று நாம் ஒருவர் மற்றவரோடு நம்மிடம் உள்ளவற்றை பகிர்ந்து கொள்ளும் போது நம்முடைய மனப்பான்மை எப்படி இருக்கின்றது? மீண்டும் கைமாறு பெற்றுக்கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் நாம் அவற்றை செய்கின்றோமா, அல்லது கடவுளுக்கே நாம் அவற்றை செய்கிறோம் என்ற ஒரு நிலையில் அடுத்தவர்களை கடவுள் நிலைக்கு உயர்த்தி பார்க்கின்றோமா?